வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு மன அலை சுழல் என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 1. நமக்கு இந்த மன அலை சுழலை ஏற்கனவே வகுப்புகளில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படின்னு. அதை மகரிஷி தமிழில் சொல்லும்போது உணர்ச்சி அலை, அமைதி அலை, துகில் அலை, துகில் அலை அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பீட்டா அப்படிங்கிறது உணர்ச்சி அலை, அதிர்வு அலை. அப்போ பீட்டாவினுடைய அந்த இயக்கம் அப்படிங்கிறது வைப்ரேட்டோடு இருக்கும், அதிர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த பீட்டா மன அலை சூழலில் நாம் என்ன செஞ்சாலும் வைப்ரேட்டிங் இருக்கும், அதிர்வு, உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் நம்மளுடைய செயல்கள் இருக்கும். அப்போ இந்த பீட்டாவை வச்சுக்கிட்டு நாம் நம்முடைய உயிரை உணர்வது என்பதோ அல்லது மனதை புரிந்து கொள்வது என்பதோ அல்லது இயற்கையினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறதோ சாத்தியம் இல்லை. இப்போ இந்த அதிர்வலையிலிருந்து நம்முடைய மனசு மாறணும், ஆல்பாவுக்கு மாறணும். அது அமைதி அலை. இந்த அமைதி அலையில் இதுக்கு முன்னாடி நாம் எதுக்காக பயன்படுத்தியிருக்கோம், எப்போ எல்லாம் இந்த அமைதி அலைக்கு போயிருக்கோம் வந்திருக்கோம்னா தூங்கிறதுக்காக போனோம், தூங்கி முடித்தோன்னு வெளியே வந்துருக்கோம். அதனால தான் நாம் தவத்தில் உக்காந்தா நமக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் அல்லது உடம்புல கொஞ்சம் எனர்ஜி, ஜீவகாந்தம் போதிய அளவு நம்ம உடம்புல இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும் தவத்தில் உக்காந்தா. ஸோ இதுதான் ரீசன். போய் நாம் தூங்கி பழகி இருக்கிறதுனால இப்போ இந்த ஆல்பா கிடைக்கும்போது நம்முடைய மூளை செல்கள் இதை எப்படி கணக்கு எடுக்குது அப்படின்னா, தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, எல்லாம் தூங்குங்க அப்படின்னு செல்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம், தவத்தில் இருந்தாலும் தூங்கிடும். விஷயம் அவ்வளோதான். அதனால தான் இந்த மகரிஷி நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆக்கினையில் அல்லது எந்த மையத்திலையோ அங்கே கவனித்து நான் தவம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அப்படி சொல்ல தான் என்ன ஆகும், ஓ இது தூங்கிறதுக்கு இல்லை போல இருக்குது, எதையோ கவனிக்க சொல்லுது அப்படின்னு நம்மளுடைய செல்களுடைய இந்த இன்ஃபர்மேஷனை மூளை செல்கள் என்ன பண்ணும், மாற்றும். அப்படி இல்லாட்டி நாம் வாட்டில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது தூங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் செல்களுக்கு மூளை செல்கள் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ மூளை செல்கள் என்ன ஆர்டர் பண்ணுதோ அந்த ஆர்டருக்கு நம்மளுடைய உடல் செல்கள் ஆக்டிவேட் பண்ணும், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ இதை கொஞ்சம் நாம் அதனால தான் திரும்ப சொல்கிறாங்க. அதே மாதிரி தவத்தில் உட்காந்துருந்தாலும் எண்ணங்கள் வரும் போகும். எண்ணங்களுக்கு பின்னால் மனம் செல்லாமல் மீண்டும் மீண்டும் மனதை அந்த மையங்கள்லேயே கவனிக்கணும். நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் இந்த வார்த்தைக்கெல்லாம் ரீசன் இதுதான். ஏன்னா ஆல்பாலாம் இதுக்கு முன்னாடி நம்ம போய் பண்ணி வச்ச வேலை இப்போ நமக்கு தூக்கத்தை கிளப்பி விடும். அப்போ இந்த செக்ஷனை, இந்த நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கிறோம். அப்படிங்கும்போது திருப்பி அதுக்கு ஆப்போசிட் கமெண்ட் கொடுத்தாதான் அது தயாராகும். அப்படி ஆல்பாவில் போய் தூங்காமல் தவம் பண்ணும்போது, தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம், வள்ளலார் கேட்குறார். தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம். அந்த நிலைக்கு போகணும், ஆனால் தூங்கக்கூடாது. இதுதான் தவம். தன்னையும் மறவாது பிற ஒன்றையும் நினையாது, அதுதான் தவம்.
உயிர் மீது மனம் செலுத்தி செய்கின்ற செயலுக்கு பெயர் தவம். அப்போ நம்ம மனசு உயிர் மேலே தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். எவ்வளோ பெரிய வேலை பாருங்க நமக்கு. உயிர் மேலே தான் மனசு நிற்கிதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் அதை தொடர்ந்து நீடித்து அதிலேயே இருப்பதற்கும் நாம் ஒர்க் கொடுக்கணும். இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு நம்மளையும் நாம் மறந்துடக்கூடாது, மற்ற எதையும் நினைக்கவும் கூடாது. இப்போ கொஞ்சம் நமக்கு வேலை ஜாஸ்தி தான், ஆனால் இந்த வேலையை நாம் செய்துதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. அப்படி செஞ்சாதான் இந்த அமைதி அலைங்கிறது நம்முடைய வாழ்வியலாக மாறும். அமைதி அலையை நாம் எப்போதும் வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம சயின்ஸாக நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துடலாம். பீட்டா, ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, இது எப்படி இயங்குது, இது எப்படி அவங்க சயின்ஸில் மன அலை சுழலை இப்படி பிரித்தாங்க, இதற்கான சயின்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய இந்த ஸ்ப்ரிங்கு வளையல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸ்ப்ரிங்கு வளையல் மூலாதாரத்திலிருந்து மேலே மூளைக்கு இந்த அலை மோதும்போது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலை தான் அவங்க பீட்டா, ஆல்ஃபா, பீட்டா, டெல்டான்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த மூலாதாரத்திலேருந்து மேலே வர்ற வரைக்கும் என்ன பண்ணுது, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்கு வளையல் தான். ஸ்ப்ரிங்கு வளையல் மாதிரி சுற்றி 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 சுற்றிட்டு மேலே வரும்போது இது பீட்டா, மன அலை சுழல் அதிகமாக இருக்குது. ஏன்னா சுற்று ஜாஸ்தி, சுற்றிட்டு மேலே வரும்போது அந்த சுற்று ஜாஸ்தி இருக்கிறதுனால இதைத்தான் அது கனெக்ட் பண்ணுது, அந்த மிஷினில் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நாம் தவம் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டோன்னா என்ன ஆகும், 8லேருந்து 13 வரைக்கும் ஆல்ஃபா நிற்குது. அது இன்னும் குறையுது, 7 to 3 தீட்டாக்கு வரும். என்ன இந்த ஸ்ப்ரிங்கை இன்னும் கொஞ்சம் இழுத்தோம்னா என்ன ஆகும், 7 சுற்றில் மேலே வந்துருச்சுன்னா அதுதான் தீட்டா. 3 சுற்றில் மேலே வந்துருச்சு அப்படின்னா அதுதான் டெல்டா. வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே இப்படி தான் அது இயங்கு. இப்போ கீழேருந்து மேலே வர்றதுக்குள்ளே இவ்வளோ சுற்றி வர்ற அளவுக்கு பழகி இருக்கு இல்லையா. இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்மளுடைய காந்த ஆற்றல் இருக்கு இல்லையா. இது நம்மளுடைய முதுகுத்தண்டில் இடகலை பின்கலைன்னு 2 இருக்கு இல்லையா. இந்த ரெண்டும் வலது பக்கம் இயக்கம், இடது பக்கம் இயக்கம். இதுக்கு நடுவில் தான் இருக்குது சுழிமுனை. இப்போ பாருங்க, நம்ம ஒரு பக்கெட்டுக்குள்ளார தண்ணியை ஃபுல்லாக வச்சு சுற்றி விட்டோம்னா சென்ட்ரு பாயிண்ட்டும் சைடுக்கு தகுந்த மாதிரி சுற்றுது இல்லையா. அதே தான் இப்போ நாம் நம்மளுடைய இடகளையும் பின்களையும் வேகமாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய பாதிப்பு அதனுடைய நடு மையத்துக்கும் பிரதிபலிக்கும். அப்போ சுழிமுனை நாடியில் அந்த ஆக்ஷன் இருக்கும். இடகளை பின்களை சுற்றுற மாதிரி சுழிமுனை சுத்தாது. ஆனாலும் இது சுற்றுறதுனுடைய பிரதிபலிப்பை இங்கே நாம் ஃபீல் பண்ணுவோம். அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய மன அலை சுழல் இருக்கக்கூடாது. அப்போ நாம் மனசை கவனித்து உடம்பை கவனித்து உடம்புக்குள்ளேயே எந்த அளவுக்கு ஆற்றலை சேமித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கேரக்டர் மாறும். உடம்புக்குள்ளேயே நம்முடைய ஜீவகாந்தத்தை எந்த அளவுக்கு நாம் ஸ்டோர் பண்ணுறோமோ, காந்தத்தை உள்ளுக்குள்ளே உடம்புல ஸ்டோர் பண்ணுறோன்னா செல்களில் தான் ஸ்டோர் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் செல்கள் தான். அப்போ செல்களில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ இந்த பியூர் எனர்ஜி, சுத்தமான எனர்ஜியை ஜீவகாந்தத்தை செல்களில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இல்லாத ஆற்றல் வெளியே போனால் ஒழிய இதை அங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. ஒன்று நம்ம உடம்புல உள்ள செல்கள் இறந்து போகும், அல்லது ஆற்றல் குறைவாக இயங்கும். இந்த 2 விஷயமும் இருக்குது. புதிய செல்கள் நம்ம உடம்புக்கு ஸ்பேஸ்லேருந்து, பூமியிலேருந்து, காற்றுலேருந்து
வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் நமக்கு சேவ் ஆகும். அப்போ நம்ம உடம்புல உள்ள இந்த இறந்து போன செல்கள் முதல்ல வெளியே போகும். இறந்து போன செல்கள் வெளியே போகாமல் உடம்புக்குள்ளேயே தேக்கமாகுதுன்னு வச்சுக்காங்க. உடம்புக்குள்ளேயே இறந்து போன செல்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. இது நமக்கு டிஸ்டர்பன்ஸ். இதுதான் என்ன பண்ணுது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த இறந்து போன செல் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா மனக்குழப்பம் உண்டாகும், வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகும். மனக்குழப்பம் வாழ்க்கை சிக்கல் உடம்புல நோயாக பிரதிபலிக்கும். உடல் நோய், மனக்குழப்பம், வாழ்க்கை சிக்கல், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? த டெட் செல், இறந்து போன செல்கள் நம்ம உடம்புலேயே இருக்கிறது தான். இப்போ இந்த செல்கள் வெளியே தள்ளுறதுக்கு உண்டான எனர்ஜியை தான் நாம் என்ன பண்ணுறோம், பயிற்சியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். உடல் பயிற்சி அதைத்தான் செய்கிறது. காயகல்ப பயிற்சி அதைத்தான் செய்கிறது. இந்த டெட் செல்கள் எல்லாம் வெளியே தள்ளுறதுக்குண்டான எனர்ஜியை நாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் உடல் பயிற்சி. அதற்கு பெயர் தான் காயக்கல்பம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ செத்துப்போன செல்லெல்லாம் நம்ம வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா புதிய செல்கள் ஆற்றலோடு நம்ம உடம்புக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ்லேருந்தும் எடுத்துக்கலாம். உணவு நல்ல முறையில் உட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஆரோக்கியமான உணவு இதை நாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நாக்குக்காக செலக்ட் பண்ண கூடாது. நாக்குக்காக செலக்ட் பண்ணுறது எல்லாம் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு தீங்கானதாக தான் இருக்கும். அப்போ இதை நாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உயிரை பேஸ் பண்ணி நம்மளுடைய உணவை செலக்ட் பண்ணணும். இந்த உணவு என்னுடைய உயிருக்கு பொருத்தமானது தானா அப்படின்னு யோசனை பண்ணி அந்த பொருளை செலக்ட் பண்ணணும். உயிருக்கு பொருத்தமான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். அது டைஜஷன் பண்ணும்போது 7 தாதுக்களாக சிறப்பாக மாறும். ரசம், ரத்தம், கொழுப்பு, சதை, எலும்பு, மஜ்ஜை, ஜீவவித்து, குழம்பு. இந்த குவாலிட்டியான ரத்தம், குவாலிட்டியான சதை, இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் நம்மளுடைய இந்த உணவினுடைய ஒரு பகுதி. அப்போ நாம் நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளும்போது இந்த ப்ராசஸ் நல்லாயிருக்கும். அப்போ உடல் செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவாகவே இருந்தாலும் சாப்பிட்ற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே நாம் லூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ பெரியவங்க ஏற்கனவே இதை சொல்லி வச்சுருக்காங்க. என்ன? பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, புக்கு படிச்சுக்கிட்டே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடும்போது நாம் செய்யக்கூடாத செயல்கள். இப்போ நம்மளுடைய மனசு வெளியே போயிடுச்சு, பேச்சில் வெளியே போயிடுச்சு, டிவியில் வெளியே போயிடுச்சு, புக்கில் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே டைஜஷன் ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த சயின்ஸ் ப்ராப்ளம் ஆகிடும். அதற்குண்டான ரா மெட்டீரியல் நம்ம உடம்புக்குள்ளார சுரக்காது, அதற்கான இன்சுலின் கிடைக்காது. அதனால தான் பிரச்சனை வருது. இப்போ மனசை முழுசாக உணவு மேலே வச்சு சாப்பிடணும். இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. உணவை குடி, நீரை விழுங்கு. உணவை என்ன பண்ணணும்? குடிக்கணும். நீரை என்ன பண்ணணும்? விழுங்கணும். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம்? அப்படியே தலைகீழ பண்ணிட்டுருக்கோம். உணவை போட்டு லபக்கு லபக்குன்னு முழுங்குறோம், தண்ணியை கட கட கடன்னு குடிக்கிறோம். இந்த ப்ராசஸே தப்பு, இப்படி செய்யக்கூடாது. ஆரோக்கியமான உணவு தான், ஆனால் உணவு உட்கொள்ளக்கூடிய முறை தவறு. அப்போ இந்த முறையை மாற்றணும். உணவை குடின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு வாய் உணவு எடுத்து உள்ளே வச்சு நல்லா மெல்லணும். மென்று 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 நாம் நல்லா மெல்லும்போது உமிழ்நீர் சேருதா? முதல் ஜீரணம் எங்கே ஆகுதுன்னா நம்மளுடைய வாயில் தான். நம்முடைய வாயில் தான் முதல் ஜீரணம் துவங்குது. அதுக்கப்புறம் இறைப்பையில், அதுக்கப்புறம் சிறுகுடல், அதுக்கப்புறம் பார்த்தா உணவு ஜீரணிக்கிறதுக்கான இடம் கிடையவே கிடையாது. இந்த 3 தான். அப்போ முதல் ப்ராசஸ் எங்கன்னா நம்மளுடைய வாயில் தான். இப்போ நல்லா நாம் மென்று உமிழ்நீர் சேரும்போது அப்போ
குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்ம வாயில் வச்சு மெல்ல 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 உமிழ்நீர் சேர்ந்துச்சுன்னா தண்ணியாக மாறிடும், ஃபுல்லாக லிக்விடாக மாறிடும். அப்போ இது உணவு என்ன ஆயிடுச்சு? குடிக்கக்கூடிய பதத்துக்கு வந்து விட்டது. இதுதான் உண்மையான உணவு, இதுதான் ஆரோக்கியமான உணவு. இந்த முறையில் சாப்பிடும்போது தான் இந்த 7 தாதுக்களில் குவாலிட்டி இருக்கும். நாம் பாட்டில் வாயில் போட்டு லபக்கு லபக்குன்னு கோழி மாதிரி முழுங்குனோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன ஆகுன்னா முக்கால்வாசி கழிவு தான். இப்படி சாப்பிட்ற முறையில் முக்கால்வாசி கழிவாக தான் போகும், தேவையான சத்தாலாம் மாறாது. இப்போ இது மாதிரி இன்னொரு சயின்ஸும் சொல்லுது. இப்போ உமிழ்நீர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாம் சாப்பிட்ற உணவினுடைய சுகர் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். உமிழ்நீர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உணவில் உள்ள இந்த சர்க்கரையினுடைய அளவு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும், இன்சுலின் கிடைக்கும். அப்படி அரைகுறையாக ஜீரணமாகி இறைப்பையிலேருந்து சிறுகுடலேருந்து வெளியே போச்சுன்னா அது எல்லாத்துக்கும் இன்சுலின் கிடைக்காது. அது சுகராகவே உடம்புல பிளட்டில் கலக்கும்போது தான் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டியதாக போகுது. அப்போ இது யாருடைய தவறு? சுகர் ஜாஸ்தியானதுக்கு, சுகருங்கிற ஒரு வியாதி வந்ததுக்கு யாரோட தப்பு? சாப்பிட்ற முறை சரியில்லை. அப்போ இதை மாற்றிக்கணும். இதை இப்படித்தான் சாப்பிடணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை நாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான செரிமானம் இதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா நம்முடைய உடல் செல்களுக்கு குவாலிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா செல்களும் நம்மளுடைய தவ ஆற்றலை தன்னுடைய ஆற்றலாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தவ ஆற்றலை அதனால் உள்வாங்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான விஷயமே அதுக்கிட்ட இல்லை. அப்போ அதனால தான் மகரிஷி இந்த விஷயத்தையெல்லாம் நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அப்போ இந்த தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறணும். அப்படி மாறுறதுக்கு நாம் கொஞ்சம் இந்த டைம் கொடுக்கணும். தவம் முடிஞ்சோடனே மனசை அப்படியே வெளியே கொண்டு வந்துடாமல் உடம்பு முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கணும். உடல் செல்களுக்கெல்லாம் இந்த ஆற்றல் போய் சேர்றதை ஃபீல் பண்ணணும். அதெல்லாம் நம்ம சரியான முறையில் செய்யும்போது நம்மளுடைய இந்த மன அலை சூழ்நிலைய வேகம் நாளாக நாளாக குறைக்கும். உணர்ச்சி வசப்பட மாட்டோம். போதிய அளவு நம்ம உடம்புல ஜீவகாந்தம் நிறைவாக இருக்கும்போது இந்த மன அலை சுழல் அப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி சுத்தாது. எப்போவுமே அது ஆல்பாவுக்கு பக்கத்திலேயே இருக்கும். உயிருக்கு பக்கத்திலேயே மனசு இயங்கும். நம்மளுடைய உடம்பை விட்டு மனசு எங்கேயோ போய் இயங்கக்கூடாது. உயிரை விட்டு மனசு பிரிஞ்சு இயங்கக்கூடாது. உடம்பை ஒட்டி உயிரை ஒட்டி எப்போவும் மனசு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நாம் கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்திருந்தாலும் நம்மளால் தவம் பண்ண முடியும். ஐயா, கண்ணை மூடி அரை மணி நேரம் ஆனாலுமே தவம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம வெளியே போயிட்டோன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். உயிருக்கும் மனதிற்குமான இடைவெளி அவ்வளோ இருக்குது. அதனால தான் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேர்க்கறதுக்குள்ளே தவம் முடிஞ்சு போயிடுது. முடிந்து விட்டது தவம், அவர் எந்திரிச்சு வந்தோம். அப்போ அந்த அளவுக்கு நாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக வாழக்கூடாது. வேற ஒன்றும் கிடையாது, வாழக்கூடாது. அது மாதிரி வாழக்கூடாது. உயிருக்கும் மனதிற்குமான இடைவெளி அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம தவம் பண்ணுற வாழ்க்கையில் இந்த முறையில் நமக்கு டக்குன்னெலாம் தவம் வராது. முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். பரவாயில்ல, இவ்வளோ நாளாக நமக்கு இந்த தவமெல்லாம் புதுசு தானே, இப்போ தானே வந்திருக்கோம், பரவாயில்ல, போக போக இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு அதான் அந்த உணர்ச்சி வசப்படாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் இதுக்குள்ளெல்லாம் நம்ம மனசு ட்ராவல் ஆகாமல் நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநீர், நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிற இந்த தன்மையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம உக்காந்தவொடனே தவத்துக்கு எப்போ நம்மளுடைய உடம்பும் மனசும் உயிரும் தயாராக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். உடம்பு ஒட்டியே நம்மளுடைய மனசு இயங்கும், உயிரை ஒட்டியே நம்மளுடைய மனசு இயங்கும். சாதாரணமானது தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. பாருங்க, உடலுக்கும் மனதிற்குமான இனிமையை காத்தல்,
மனதிற்கும் உயிருக்குமான இனிமையை காத்தல். தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல். தனக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள இனிமையை காத்தல். இதற்கு பேர்தான் ஆன்மீகம். இதற்கு பெயர்தான் மனவள கலை. இப்போ பாருங்க, மகரிஷி உடலுக்கும் மனதிற்கும் இடையே இனிமையை உருவாக்குதல்னு சொல்லலை, இனிமையை காத்தல். ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறத நாம் என்ன பண்ணிட்டா போதும், காப்பாற்றிக்கிட்டா போதும். அவ்வளோதான் விஷயம். ஏற்கனவே இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே. அப்போ நம்முடைய மனதுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இந்த இனிமையை எந்த அளவுக்கு நாம் பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மன அலை சுழல் நிதானமாக இருக்கும். கீழேருந்து மேலே வர்றதுக்குள்ளே அந்த 4 சுற்றில் மேலே வந்துடலாம். எப்போவுமே அந்த நிலையில் வாழ முடியும். டெல்டாவில் வாழ்கிறது கஷ்டம், ஆனால் தீட்டாவில் வாழலாம், ஆல்பாவில் வாழலாம். ஆனால் இந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, பீட்டாவுக்கு போகக்கூடாது, போகாமல் பார்த்துக்கணும். இப்போ பீட்டா முழுக்க முழுக்க உணர்ச்சி வயப்பட்ட அலை. அந்த உணர்ச்சி வயப்பட்ட அலையை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்முடைய உயிரை உணர முடியாது, நம்முடைய மனதை அமைதிப்படுத்த முடியாது, உடலை அமைதிப்படுத்த முடியாது. ஏன்னா இது எப்போவுமே ஒரு வைப்ரேஷன்லேயே இருக்கும். பீட்டா அலை எப்போவுமே ஒரு வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே வைப்ரேஷன் இருக்குது, முதுகுத்தண்டில் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்குன்னா மூலாதாரம் அதிரும், 7 ஆதாரமும் அதிரும், நம்ம உடம்புல உள்ள 7 ஆதாரங்களும் அதிரும். அப்போ இந்த அதிர்வுத்தன்மையோட நாம் எங்கே அமைதியாக வாழ்கிறது, முடியாது இல்லையா? அப்போ இந்த அதிர்வை குறைக்கணும். இந்த அதிர்வை குறைக்காமல் நம்முடைய மனம் அமைதியாகாது, உடல் அமைதியாகாது, உயிர் அமைதியாகாது. அதுக்கு தான் மகரிஷி நம்மளுடைய கேரக்டரை மாற்றாமல் இந்த அதிர்வை குறைக்க முடியாது. நம்முடைய கேரக்டரை நாம் மாற்றிக்காமல், கேரக்டரை நாம் ஸ்டடி பண்ணாமல் நம்மளால் இந்த அதிர்வை மாற்றவும் முடியாது. அதுக்கு தான் மகரிஷி தற்சோதனை பயிற்சிகளை கொடுத்தாங்க. தற்சோதனை பண்ணி பண்ணி உங்களுடைய கேரக்டர் ஸ்டடி பண்ணுங்க. இப்படித்தான் வாழணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் உருவாக்குனா? வேதாத்திரி மகரிஷியா? கிடையாது. த கிரேட் கிராவிட்டி சிஸ்டம், இயற்கையினுடைய அமைப்பு இது. அந்த இயற்கையினுடைய அமைப்பை மகரிஷி நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த இயற்கையினுடைய அமைப்பை, இயற்கையை ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உயிர் தன்னுடைய இயல்பான நிலையை நோக்கி தன்னை உயர்த்தி கொள்ளும். நாமெல்லாம் அதை உயர்த்தவெல்லாம் முடியாது. அதுக்கு ஜஸ்ட்டு நாம் இதை மட்டும் குறைச்சிட்டோம் போது அது ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சு. அதனால தான் இனிமையை காத்தல், அந்த காப்பாற்றுற வேலையை மட்டும் நாம் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை, இறை ஞானம், ஆத்ம தரிசனம் கிட்டும். இல்லாட்டி நமக்கு மனசு தரிசனம் கூட கிடைக்காது. மனசு கூட நம்மளால் சொல்கிறத கேட்காது. அதில் தயார்படுத்திக்கக்கூடிய முறை தான். இப்போ தயார்படுத்திக்கக்கூடிய முறையில் நம்மளை நாம் ஆழமாக ஈடுபடுத்திக்கணும். நம்முடைய மன அலை சூழலை குறைக்கிறது நம்முடைய முதல் கடமை. இதை குறைச்சால் ஒழிய நமக்கு தவறு நல்லா அமையாது, உடல் அமைதியாகாது, நம்முடைய புரிதல் சரியாக இருக்காது. இப்போ வேலை இதுதான். அப்போ இந்த சயின்ஸை நாம் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்முடைய முதுகுத்தண்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த சயின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? முதுகுத்தண்டை ஒட்டி தான் இயங்குது. இப்போ முதுகுத்தண்டை நல்லா கவனித்து எப்போவுமே நம்முடைய முதுகுத்தண்டுக்கு சாதக பாதகமான செயல்கள் எது சாதகமோ அதை மட்டும் செய்யணும், எது நல்ல செயலோ எது பொருந்துமோ அதை மட்டும் செய்யணும். அதுக்கு விரோதமான செயல்களை தவிர்க்க வேண்டும். முதுகுத்தண்டு ரொம்ப முக்கியமானது. அதை நாம் கவனமாக வச்சுக்கணும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.